ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வணக்கம். வீடியோ அப்படின்னா நானும் டாடி ஈட்டிங் சேலஞ்ச் பண்ண போகிறோம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. டாடியை நான் ஜெயிக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்கலாம். அப்போ இன்னைக்கு என்னென்ன ஆசினி நம்ம சாப்பிட போகிறோம்? ஒயிட் ரைஸ், முட்டை, சிக்கன் கிரேவி, சிக்கன் கிரேவினா சிக்கன் வறுவல், சிக்கன் வறுவல், அப்புறமேட்டு ஃபிஷ்ஷு, முட்டை, அப்புறம் மீன் குழம்பு, அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி. ஓகே. அப்புறம் இது வந்து மட்டன் கிரேவி, மட்டன் வறுவல், மட்டன் சுக்கா. வாங்க சாப்பிடலாமா? சரி, ஆரம்பிச்சிடலாமா? சரி வாங்க. 3, 2, 1 ஸ்டார்ட். ஆரம்பிக்கலாங்களா? மீன் குழம்பு சொல்லியாச்சா? ஓகே. எனக்கு சிக்கன் கிரேவி தான் பிடிக்கும். மீன் குழம்பு ஊற்றிக்கோ. ஆக்சுவலி என்ன ஜெயிக்கிறியான்னு பார்ப்போம். நான் தான் ஜெயிக்கிறேன். எல்லா டைம் கூட சொல்லிக்கிறேன். கொஞ்சம் ஏற்கனவே ஒரு இதில் நான் அவனோட கலந்துக்கிட்டேன், ஆனால் நான் தோத்துட்டேன். இந்த தடவை தோற்கக்கூடாது. நல்லா தான் இருக்கு மீன் குழம்பு. சிக்கன் கிரேவி சூப்பரா இருக்கு. அப்புறம் போ நம்ம விற்குதுன்னு நீங்களே சொல்லிட்டு இருந்தல, தண்ணி ஃபஸ்ட்டு குடிச்சிடுவோம். ஆசினி ஜெயிக்கலான்னு கொஞ்சம் ஜாஸ்தியாக வாயில் அள்ளி போட்டால் உடனே கேட்டு போடுது. மீனை சாப்பிடுவோம். இது என்ன மீன் தெரியுமா ஆசினி? தெரியாது. இது கட்லா மீன் சொல்லுவாங்க. பெரிய மீன் தான் அது. நல்லா பார்க்கறது கட்லாலாம் நான் கேள்விப்பட்டது இல்லை. கட்லெட் வேணா கேள்விப்பட்டேன். அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையாக கிடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். மீன் சூப்பர் டேஸ்டாக இருக்குது. சூப்பராக இருக்கு மீன். சிக்கன் குழம்புல டேஸ்ட் பார்த்தாச்சு. அடுத்தது இல்லை, மீன் குழம்பு தான் டேஸ்ட் பார்த்துக்கிறேன். கன்ஃபியூஷன் போட்டி ஆனதுனால கொஞ்சம் மாதிரி சொல்றாரு. இன்னும் இதெல்லாம் சாப்பிடுங்க. எனக்கு எப்பயுமே நான்வெஜ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லா நான்வெஜ்ஜுமே நான் சாப்பிடுவேன், பிடிக்கும். அப்படிலாம் நான் கிடையாது. சிக்கன் கிரேவி ரொம்ப ஸ்பைசியா இருக்கு. இந்த அளவுக்குலாம் ஒன்றும் காரம் இல்லையா? இந்த குழம்பு டேஸ்ட் பார்த்துருவோம். சோ ஸ்பைசி. என்ன பண்ண மசாலா எடுத்து அப்படி வாய் நம்ப எடுத்து போட்டு விக்கிக்க போகுது டாடி. இரு இங்க பாரு, போட்டு ஒரே வாய் தான் வேலை முடிச்சு. ஏன்னா இருக்கிற ஐட்டத்தை இந்த வெரைட்டிலாம் இப்போ சாப்பிடுவோம். சாப்பாடு கூட ஈஸியாக சாப்பிடலாம், இதெல்லாம் அது முடிக்கும்ல. வீட்டிலே செஞ்ச மசாலா, வீட்லேயே அரைச்ச மசாலா எல்லாம் போட்டு செஞ்சதுனால டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்குது. வேற லெவல் இருக்குது. கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு. உனக்கு வாயில் புண்ணு இருக்கும், அதான் காரம் இருக்குது. அதே தான் நானும் சாப்பிட்றேன், எனக்கெல்லாம் காரம் இல்லையா? சாப்பாடு முடிஞ்சிருச்சு, மற்றதெல்லாம் அப்புறம் அப்படியே இருக்குது. அதெல்லாம் சாப்பிடு. நாங்கள் கூட அப்புறம் சாப்பிடுவேன். மற்ற வெரைட்டிலாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் சாப்பிடுவேன்.
மீனை சாப்பிடுவோம், நல்லா முடிப்போம். என்னையுமே கறி குழம்பு வச்சா சாப்பாடு தான் வச்சேன். கொஞ்சம் ரசம் சாப்பிடணும். சாப்பாடு மட்டும் சாப்பிட்டீங்கன்னா அப்படியே இருக்குது குட்டி. அதெல்லாம் நான் மீன் குழம்பு ஊற்றிக்கிறேன். ஸ்பைசியா தானே இருக்கு. சோ ஸ்பைசி. ஓகே, என்னன்னா பாருங்க, மீன் ஓரளவுக்கு பக்கமா முடிச்சாச்சு. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. ட்ரை பண்ணி சாப்பிடுவான். நம்மளுக்கு இந்த ஈட்டிங் சேலஞ்சில் இருந்தாலும் ஆசினி என்னோட ஜெயிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆசினி இன்னும் மீன் குழம்புல சாப்பிடவே இல்லை. மீன் குழம்பு இது நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு, காரமா இருக்குன்னு இதுலயும் சாப்பிட்டுட்டேன். அதனால அதை போட்டுக்கும். எப்ப பார்த்தாலும் சோறு 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 சேர்ந்து போட்டு வெளியே இல்ல. அப்புறம் தான் எல்லாமே சாப்பிட்டேன், எனக்கு ஒன்றும் இல்லை. மீன் குழம்பு நல்லா தான் இருக்கு. கார்ல இது காரலையான்னு எனக்கு தெரியல, அது சமயம் காருது. மீன் குழம்பு பயங்கர டேஸ்டா இருக்கு. எல்லாம் கரெக்டு தான். ஒரே ஒரு வர ரசம் வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இதுவே போட்டு இதுவே சாப்பிடல. நான் பார்த்தீங்கன்னு வச்சுக்க, சிக்கன் கிரேவிலையும் சாப்பிட்டேன், மீன் குழம்புலையும் சாப்பிட்டேன். மீன் குழம்பு நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் ரசம் ஃபைனலாக சாப்பிட்டா தான் அது ஒரு முழு திருப்தியாக இருக்கும். இதான் மிஸ் ஆகுது. நம்மள அப்படி கிடையாது, எது கொடுத்தாலும் சாப்பிடுவோம். ஆல்மோஸ்ட் நான் சாப்பாடெல்லாம் முடிச்சிட்டேன். மீன் இந்த இது மட்டும் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ண ஈட்டிங் சேலஞ்சுன்னு போட்டிக்கு நல்லா நானும் வரேன், நானும் சாப்பிட போறேன் அப்படின்னு வந்து உட்காந்துட்டேன். பார்க்கலாம், இன்னும் சாப்பிடல இல்லை. முழுசா இருக்கு, எதுவுமே பண்ணல. என்ன பண்ணலாம்? இதுல இது இருக்கேன் பாருங்க. ஆமா, ஒரு வீடியோல பாக்குறேன் முட்டைய அப்படியே வாயில் தூக்கிடுவேன். நான் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கணுமா? ஓகே, அதே மாதிரி ட்ரை பண்ணிட்டேன். ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் நிற்குது, தண்ணி குடிச்சிடும்.
சாப்பிடும்போது இடையில தண்ணி குடிக்கிறது நமக்கு அவ்வளோ பிடிக்காது. சாப்பிட முடியாது, தண்ணி குடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 தடவை தண்ணி குடிச்சிட்டாரு. சாப்பிடுவோம். இதை சாப்பிடுவோம். கொஞ்சம் சாப்பாடு 2 பீஸ் அவ்வளோதான் சாப்பிட முடியுது. அது அவ்வளோதான், ஒன்றும் இல்லைதா பேசி வைக்காது. அவ்வளோதான், வெறும் கிரேவி தான். என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியும். சாப்பிடுங்க. சாப்பிடு. நான் தான் வின் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நீ தான் ஜெயிப்பியா? எஸ். எல்லாம் முடிச்சிட்டேன். இந்த சாப்பாடு மட்டும்தான் இருக்கு. அங்கேயும் முடிஞ்சிருச்சு. பார்க்கலாம். இப்போ பாருங்க, இது வெறும் தோல் தான், இதெல்லாம் எலும்பு தான். இது சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. முள்ளு இருக்கான்னு வர செக் பண்ணி வர சாப்பிடும். சரி, இது முள்ளு இருக்குமா? அதே இது பேசி அந்த இருமலை வர வச்சு நீ ஜெயிக்கலான்னு பார்த்துட்டு இருக்கிற. நான் 2 கையிலும் சாப்பிட்றேன். நான் 2 கையில சாப்பிடல, இந்த தோல் பிடிச்சிட்டு சாப்பிட்டுக்கிறேன். எல்லாம் சாப்பிடுவேன். நான் தான் வின்னர். நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நான் ஜெயிச்சிருப்பேன் முன்னாடியே. சரி, குழந்த பிள்ளை ஜெயிச்சுட்டு போகுது அப்படின்னு நானா விட்டு கொடுத்துட்டேன். பாருங்க, தோத்துட்டு இவங்க வேற குழந்தை பிள்ளைன்னு விட்டு கொடுத்தாராம். தோத்துட்டு சாக்கலா பாருங்க எப்படி சொல்றாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டேன். என்ன தோத்துட்டேன்? ஒண்ணுமே இல்லை. ஒரு செகண்ட் அது நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்துன்னு நான் சாப்பிட்டுருப்பேன். சரி, சின்ன பிள்ளைகிட்ட தோக்கறதுல ஒண்ணு பெரிய இல்ல, அதுக்காக தோத்துருக்கேன். டாடினா சாப்பிடவே இல்லை. அதெல்லாம் இல்லை. டாடினா சாப்பிடல, நான் ஒத்துக்கவே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. இந்த சேலஞ்ச்ல நான் தான் வின் பண்ணேன். அது மட்டும் இல்லாத டாடி எப்ப நான்வெஜ் சாப்பிட்டாலும் வந்துட்டு ராவா லெமனை புழிஞ்சு அதுல வந்துட்டு கொஞ்சமா வாட்டர் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு அதை வந்து குடிப்பாரு. நான்வெஜ் சாப்பிட்டா மட்டும்தான். அதனால நீங்களுமே நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா ஒரு பண்டி ஒரு விசேஷத்துல ஜாஸ்தி சாப்பிட்டாலும் சரி, இல்ல வெளியில ஹோட்டல்ல போய் சாப்பிட்டாலும் சரி, நான்வெஜ் ஜாஸ்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு லெமன், ஓரளவுக்கு ஒரு பெரிய சைஸ் லெமன் எடுத்து கட் பண்ணி புளிஞ்சு அதுல இருந்து ஜூஸ் எடுத்துக்கணும். அதுல இருந்து எடுத்துட்டு அந்த ஜூஸ் எந்த அளவுக்கு இருக்குதோ அதுல அதே அளவுக்கு வாட்டர், அது அளவுக்கு அதுல பாதி கூட கலந்துட்டா போதும். முடிஞ்சா ஃபுல்லாக குடிக்கலாம், ரொம்ப புளிப்பா இருக்கும். அதனால பாதி கலந்துக்கிட்டு, ஆனா வெறும் வயிற்றுல அந்த மாதிரி குடிச்சிடக்கூடாது. குடிச்சோம்னா அது வயிறுல குடல்ல புண்ணு வந்துடும். அதனால நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதை இது பண்ணோம்னா ஜீரணம் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அடுத்த ஒரு 2 மணி நேரத்துல நம்ம சாப்பிட்டோமா அப்படின்றதே தெரியாது. இந்த புளியாப்பம் இது எதுவுமே வராது. ஏன்னா இதுக்கு நான் தான் அனுபவம், நான் தான் யூஸ் பண்றேன். எனக்கு அப்படிதான் இருக்குது. நீங்க அப்படி பண்ணி பாருங்க, உங்களுக்கு செட் ஆனா ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஓகே, பாருங்க முன்னையே புளிஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இதை குடிச்சுக்கணும். அப்படியே குடிச்சிட்டு இது வந்து அந்த இதுல இருக்க சீடு, லெமன்ல இருக்க சீடு. ஓகே ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம மறுபடியும் வேற ஒரு ஈட்டிங் சேலஞ்ச் வேற ஒரு வீடியோவில நாங்க சந்திக்கிறோம். அது வரைக்கும் வணக்கம்.